கலனிகங்கை மற்றும் கலாஓயா பள்ளத்தாக்கு பகுதிகளில் அடுத்த 48 மணித்தியாலங்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. கலாஓயா படுகையின் மேல் மற்றும் மத்திய பகுதியின் சில பகுதிகளில் கணிசமான மழை பெய்துள்ளது. மேலும் ராஜாங்கனி நீர்த்தக்கத்திலிருந்து வினாடிக்கு 10,000 கன அடி நீர் திறந்துவிடப்பட்டதாகவும் தற்போதைய நீர்த்தக்கத்தின் நீர்கொள்ளளவு 90 உள்ளதால் இன்று பிற்பகல் இந்த அளவு மேலும் அதிகரிக்கப்படலாம் என நீர்ப்பாசன அறிவித்துள்ளது. இதன்படி அடுத்த 48 மணித்தியாலங்களில் நொச்சியாகம, ராஜாங்கனை, பனாத்தவில்லுவ மற்றும் கருவல கஸ்வெவ ஆகிய பிரதேச செயலாளர் பிரிவுகளுக்கு உட்பட்ட கலாஓயா பள்ளத்தாக்கின் தாழ்வான பகுதிகளில் வெள்ள நிலைமை ஏற்படக்கூடும் என எச்சரிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை இன்று காலை 10 மணியளவில் கலனியாற்று படுகையின் நடுப்பகுதி மற்றும் கீழ்ப்பகுதிகளில் கணிசமான மழை வீழ்ச்சி பதிவாகியுள்ளது. இதன்படி அடுத்த 48 மணித்தியாலங்களில் கலனிகங்கை பள்ளத்தாக்கின் சீதாவக, தொம்பே, ஹோமாகம, கடுவெல, பயகம, கொலன்னாவ, கொழும்பு மற்றும் வத்தலை பிரதேச செயலக பிரிவுக்குட்பட்ட தாழ்நில பகுதிகளில் சிறுவெள்ளம் ஏற்படக்கூடும் என எச்சரிக்கப்பட்டுள்ளது. கனமழையால் மூதூர் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிப்பு. பெய்து வரும் கனமழை காரணமாக மூதூர் பிரதேச செயலக பிரிவில் உள்ள தோப்பூர், பள்ளிக்குடியிருப்பு, மல்லிகை தீவு, பச்சனூர், சம்பூர் உள்ளிட்ட பகுதிகளில் பல ஏக்கர் வயல் நிலங்கள் நீரில் மூழ்கி காணப்படுகின்றன. மூதூர் கட்டைப்பரிச்சான் ரால் பாலத்தை மேவி 4வது வெள்ள நீர் பாய்ந்து செல்கின்றது. இதனால் இவ்வீதியூடாக பிரயாணம் செய்யும் பொதுமக்கள் அசௌகரியங்களுக்கு மத்தியில் பயணிப்பதை காணக்கூடியதாக உள்ளது. அத்தோடு மூதூர் அரபாநகர், பாலநகர் கிராமத்தில் உள்ள வீடுகளுக்குள் வெள்ள நீர் உட்புகுந்துள்ளது. அவர்கள் உறவினர்களின் வீடுகளில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். அத்தோடு மக்கள் பயன்படுத்துகின்ற பல வீதிகளில் வெள்ள நீர் செல்வதையும் காண முடிகின்றது. முல்லைத்தீவில் தொடர்மழை சடுதியாக அதிகரித்த காற்றின் வேகம். இதேவேளை முல்லைத்தீவு மாவட்டத்தில் 654 குடும்பத்தை சேர்ந்து 1756 பேர் தொடர்ச்சியான மழை காரணமாக பாதிக்கப்பட்டுள்ளதாக மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ பிரிவு தெரிவித்துள்ளது. தற்போது நிலவும் தொடர்மழை காரணமாக முல்லைத்தீவு மாவட்டத்தில் குளங்களின் நீர்மட்டம் அதிகரித்து வான்பாய தொடங்கியுள்ளதுடன் இதனால் தாழ்நில பகுதிகளில் வெள்ள நீர் தேங்கியுள்ளது. குறித்த மக்கள் மீட்கப்பட்டு ஒட்டிசுட்டான், கதிரவேலன், கண்டல், ஆத்தாக்க பாடசாலை மற்றும் உறவினர்கள் வீடுகளில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். தொடரும் சீரற்ற வானிலை தொடர்பில் மக்கள் அவதானத்துடன் செயற்படுமாறும் இடர் ஏற்படும் சந்தர்ப்பத்தில் கிராம சேவையாளர் ஊடாக முகாமைத்துவ பிரிவு, போலீசார், இராணுவத்தினரிடம் உதவியை பெறுமாறும் மாவட்ட இடர் முகாமைத்துவ பிரிவு அறிவித்துள்ளது. சீரற்ற காலநிலை. நுவரேலியாவில் 193 குடும்பங்களை சேர்ந்த 691 பேர் பாதிப்பு. அத்தோடு நுவரேலியா மாவட்டத்தில் நிலவும் சீரற்ற காலநிலை காரணமாக நேற்று வரை 193 குடும்பங்களை சேர்ந்து 691 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக நுவரேலியா மாவட்ட செயலாளர் நந்தன கலவடு தெரிவித்துள்ளார். சீரற்ற காலநிலை காரணமாக 98 வீடுகள் பகுதியளவில் சேதமடைந்துள்ளதுடன் 50 குடும்பங்களை சேர்ந்து 207 பேர் 3 முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளதாக அவர் மேலும் தெரிவித்துள்ளார். காயமடைந்தவர்களுக்கு நிவாரணம் வழங்குவதற்கு தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக மாவட்ட செயலாளர் மேலும் தெரிவித்துள்ளார். மேலும் திருகோணமலை பட்டணமும் சூழலும் பிரதேச செயலக பிரிவுக்குட்பட்ட வெள்ளைமணல் கிராம சேவகர் பிரிவில் சின்னப்பிள்ளை சேனை கிராமத்தில் அமைந்துள்ள பல்தேவை கட்டிடம் கனமழையினால் நேற்றிரவு இடிந்து விழுந்து சேதமடைந்துள்ளது. இந்த கட்டடத்தின் ஒரு பகுதி முழுமையாக சேதமடைந்துள்ளது. ஏனைய பகுதிகள் எந்த நேரமும் இடிந்து விழக்கூடிய ஆபத்தான நிலையில் இருப்பதாக பிரதேசவாசிகள் தெரிவிக்கின்றனர். கட்டடத்தின் மீதி பகுதியும் ஆபத்தான நிலையில் இருப்பதால் எவரும் இந்த கட்டடத்துக்கு உட்பிரவேசிக்க வேண்டாம் என அறிவித்தல் விடுக்கப்பட்டுள்ளது. அம்பாறை மாவட்டத்தில் உடைந்து விழுந்த ஓலுவில் கலியோடை பாலம். அம்பாறை மாவட்டத்தின் ஓலுவில் கலியோடைக்கு அருகிலுள்ள பாலம் இன்று அதிகாலை உடைந்து விழுந்ததன் காரணமாக அக்கரைப்பற்று கல்முனை பிரதான போக்குவரத்து பாதையின் போக்குவரத்துகள் தடைப்பட்டுள்ளன. வெள்ள நீரோட்டம் அதிகரித்துள்ளதன் காரணமாக இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளதாக பிரதேச தகவல்கள் தெரிவிக்கின்றன. குறித்த பகுதியில் இராணுவத்தினரும் போலீசாரும் அப்பகுதியினால் செல்லும் மக்களை விழிப்பூட்டி வருவதுடன் குறித்த பாலத்தினை மக்களுக்கு உதவி புரிந்து வருகின்றனர். இந்த பாலம் உடைந்துள்ளதால் அக்கரைப்பற்று கல்முனை பிரதான வீதியூடாக போக்குவரத்துகள் முற்றாக பாதிக்கப்பட்டுள்ளதால் மாற்று வீதியை பயன்படுத்துமாறு அறிவுறுத்தப்பட்டு வருகின்றன.
முல்லைத்தீவு வட்டுவாக்கல் பாலத்தில் ஆங்காங்கே வெள்ளநீர் பாலத்தினை மேவிய நிலையில் இருப்பதால் விபத்துகள் ஏற்படும் சாத்தியம் காணப்படுவதாக எச்சரிக்கப்பட்டுள்ளது. முல்லைத்தீவு பரந்தன் A35 வீதியில் அமைந்துள்ள வட்டுவாக்கல் பாலம் தொடர்ச்சியான மழை காரணமாக வெள்ளத்தில் மூழ்கி பாலம் வெளியே தெரியாதபடி இருந்த காரணத்தினால் வட்டுவாக்கல் சாலை முகத்துவாரங்கள் வெட்டிவிடப்பட்ட நிலையில் நீர் வடிந்திருந்தது. மீண்டும் தொடர்ச்சியாக பெய்து வரும் கனமழை காரணமாக மீண்டும் வட்டுவாக்கல் பாலம் ஆங்காங்கே நீரினால் பாலத்தினை குறுக்கறுத்து பாய்ந்த வண்ணம் இருக்கின்றன. இதனால் குறித்த பாலம் ஊடாக பயணத்தை மேற்கொள்ளும் பயணிகள் அவதானமாக பயணத்தை மேற்கொள்ளவும்.